ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டீச்சர் சிமுலேட்டர் கேம் பிளே தான் பார்க்க போகிறோம். இப்போ இந்த 2 டீச்சரில் யார் செலக்ட் பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இந்த பையனை தான். ஓகேவாடா பையா, நல்லா உன் டியூட்டியை பாரு. ஆஸ்க் த கிளாஸ். ஓகே, இப்போ நம்ம எந்திரிச்சு கொஷின் கேட்கலாம். விச் அனிமல் இஸ் பிங்க்கு? எந்த அனிமல் பிங்க் கலரில் இருக்குதுன்னு இப்போ நம்ம கேட்குறோம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சால் பதிலை கமெண்டில் போட்டு விடுங்க. எனக்கு தெரிஞ்சு பிக்கு பிங்க் கலரில் இருக்கும். இவ பாருங்கள், கவுன்றான். வீணா பண்ணாலே உக்கார். கவு எந்த காலத்தோடா பிங்க் கலர்? ஃப்ளமிங்கோ. ஓகே, கரெக்டான ஆன்சர். எங்கள் ஃப்ளமிங்கோ ரோஸ் கலரில் தான் இருக்கும். வாட் டஸ் LOL ஸ்டாண்ட் ஃபார்? சத்தியமாக எனக்கு தெரியாது. டீச்சருக்கே உள்ள தெரியல, ஸ்டூடெண்ட்ஸு கேட்போம். டே தம்பி தப்புடா, உட்காராடி. ஃப்ரெண்ட்ஸ், ப்ளூ கலர் அடித்தது கட் ஆகிடுச்சி. சரி விடுங்க, அந்த சிவப்பு கலரில் போட்டு இப்போ எப்படின்னா தப்பாக தான். ஃப்ரெண்ட்ஸ் கரெக்டு போல். ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தான் தப்பாக அழுத்தி விட்ருக்கோம். சரி விடுங்க, டீச்சரே இந்த லட்சத்தில் இருக்கும்போது ஸ்டூடெண்ட்ஸு இந்த லட்சத்தில் இருப்பாங்க. என் கிளாஸில் படித்து என் கிளாஸில் படித்தே இவங்க இத்தனை மார்க். ஓகே, இப்போ அடுத்த லெவலு கட்டு போடணும்னு நினைக்கிறான். கரெக்டு தம்பி, தப்புடா, போயிட்டு வாப்பா. என்னடா தப்பு போடுறதுக்கு ஏதாவது இருக்கீங்கிறேன். டே தப்பு வாடா. வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். எலிஃபண்ட் எப்படின்னாலும் கரெக்டு தான். அப்போது கரெக்டான ஒரு மார்க் போட்டிருக்கோம். போடா, B கிரேடுப்பா, வாமா. கேப் வச்சுக்கு ஏதோ வரைஞ்சி வச்சிருக்கு, தப்பு. கார் கரெக்டு. கரெக்டாக இல்லைடா, வந்துருச்சு. பீன்ஸுக்கு பீஸாவை வரைஞ்சிருக்குது. பைத்தியமா நீ? ஓகே, ஏடா முன்ன சிங்கத்தை பார்த்துருக்கீங்களாடா? ஏண்டா இப்படி வெறிய ஏற்றுறீங்க? பேசாமல் போயிடு. சிங்கத்துக்கு போயிட்டு ஷீப்புன்னு வரைஞ்சி வச்சுருக்கான். எல்லாம் ஒரு பொழப்பு. சூப்பா, ஏதோ நியூ அவுட்ஃபிட் கிடைக்கிதான். சரி, கிடைக்கட்டும். கிடைக்காமல் இருக்கிறது என்றைக்கும் கிடைக்காது. கஷ்டப்படாமல் கிடைக்கிறது என்றைக்கும் நிலைக்காது. ஏதோ விஷயம் இவனுங்க அதுக்குள்ளே ரேட்டிங் போர்டு அது போர்டுன்னு வந்துட்டானுங்க. விஷயம் கொடுத்துருக்கீங்க. PT சாரை மாற்ற போகிறானுங்களோ? டேக் ஜாபு, பிஸ்னஸ்ஸு, ஃபுட்டு, சோறு. ஃப்ரெண்ட்ஸ், டிவி, ஃபிலிம். எங்கடா அர்த்தம் வரல? ஓ, இதே தான். பிஸ்னஸ் பற்றி போகணுன்னு பார்த்தா ஒன்றும் நமக்கு தெரியாது. ஃபுட்டு, சோறு முக்கியம். பிகில சோறு முக்கியம். சோறு போகுமா? ஆனால் இதுக்கு போயிடலாம். சார் பண்ணோம். சிவு ஃப்ரெண்ட்ஸ், அதுவாக சீவும் போல் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் நம்ம தான் சீவணும். அதெல்லாம் எப்படி கரெக்டாக பர்ஃபெக்டாக செய்யணும் இல்லை. ஃபஸ்ட்டு தான் நமக்கு சறுக்கும். அப்புறம்லாம் இவனுங்க ஒரு வீணாமணுவனுங்க சும்மா இடம் கொடுத்து சாவடிக்கிறாங்க. ஓகே, மானிட்டர் பண்ண சொல்கிறாங்க. பாப்பா திரும்ப பயணம் இது. எங்கே 2 நல்ல விஷயம் பண்ணியிருக்கான், ஒரு கெட்ட விஷயம் பண்ணியிருக்கான். ஆனால் ஆடு பார்க்கணுன்ற ஒரு காரணத்தினால இவனை போர் சொல்லியாச்சு. போய் தோடா நாயே அடிச்சுவேன். அப்புறம் எல்லாமே நல்லது பண்ணியிருக்கான். போய் தொழாதே. அங்கே பாருங்கள், 2 பேர் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. திரும்ப பார்த்தீங்களா? ஒருத்த மட்டும் விட்டுட்டு ஓடித்தாட்டி உனக்கு துரோகம் பண்ணுறாங்கடா. அது கூட தெரிலடா. போடாடி, இதுக்கோசரமே உன்னை மன்னிச்சு விட்றோம். போய் தொலை. மன்னிச்சு விட்றதுனால இந்த மண்ணை குறைஞ்சா போயிட்டோம். ஆனால் சம்பளத்தை தான் குறைஞ்சி போயிட்டோம். சரி விடுங்க. என்னது இது? டைரக்டர் ஃப்ரம் வார். எப்படினாலும் என் கிளாஸில் படித்தவனுங்களுக்கெல்லாம் கரெக்டு போகாமல் நான் இருந்ததே இல்லை. ஃப்ரெண்ட் எப்படி செம்மியா ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இதுதான் சொல்ல வந்தேன். என் கிளாஸில் படித்த எல்லாத்துக்கும் அப்படியே முழு மார்க் போடப்படும். அதனால் ஒரு வருத்தப்படாதீங்க. அப்போ தானே எனக்கு பெருமையாக இருக்கும். என்னை பற்றி எங்கள் ஊரில் கேட்டு பாருங்கள், எவனுக்கும் தெரியாது. ஓகே, கரெக்டு போடுறாடி. போ. எப்படி என் கிளாஸில் படித்தவங்க எல்லாமே A கிரேடு தான். எப்படி அந்த மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? அந்த மாதிரி இருக்கணும். போ, கிளம்பு. உனக்கு சம்பளத்தை வேறு குறைச்சி விட்ருவாங்க. ஒரு 4 பசங்களை பாஸ் பண்ண விட்றாங்களா? சே, அதுக்கப்புறம் சூசைட் பண்ணிட்டானுங்க, கீசைட் பண்ணிட்டானுங்க மானுங்க. ஐயோ மாண்டே ஆடா. எப்படியோ ஆடெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு இப்போ மறுபடியும் வேலை தேடி வந்திருக்கேன். சோறு முக்கியம் பிகிலு. பார்த்தா சோறே இல்லை. சயின்ஸா? வேணாம். சயின்ஸு மட்டும் வேணாம் பிகிலு. சயின்ஸு வேணவே வேணாம். ஐயோ சாமி, அவனுங்க ஆடு கொடுத்து கொள்றானுங்களே.
கேம் விளாட்றதே எப்போயோ ஒரு நாள், இதில் இவனுங்க ஆடை வச்சு சாவடிக்கிறானுங்க. ஓகே, நம்ம மறுபடியும் இப்போ பென்சிலில் ஷார்ப் பண்ண சொல்லியிருக்கானுங்க. பண்ணிடு. எங்கடா கார் பார்க்க மாட்டேங்குது. பென்சிலை தீர்த்து போடாதரா, தீர்த்து போடாதரா மாறா. நானும் பண்ணிட்டே இருக்கிறேன். ஐயோ பாவம், அந்த பென்சில் எவ்வளோ குட்டி ஆகிடுச்சு. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம தான். ரெடி ஃபார் கிளாஸ். இப்போ என்ன பண்ண சொல்லியிருக்கானுங்க. ஓகே இப்போ எக்ஸாம் டியூட்டி தான். அந்த பையன் பிட் அடிக்கிறான். மாட்டிக்கோ தம்பி, மாட்டிக்கோ. போய் பேரண்ட்ஸை கூட்டு வா. போய் பேரண்ட்ஸை கூட்டு வா. போய் தொலை நாயே. எக்ஸாம் நேரத்தில் பிட் அடிக்குது. அதாவது இவங்களை கோர்த்து விட்றதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. நம்மளை போய்ட்டு எக்ஸாம் டியூட்டி பார்க்க வச்சுருக்காக்க பார்த்திங்களா, அது நினச்சா தான் மனசு கஷ்டமாக இருக்குது. ஓகே, 3 கருப்பாடை பிடிச்சாச்சு. இப்போயாச்சும் கொடுங்க, சம்பளம் கொடுங்களா. சூப்பர், கொடுத்துட்டானுங்க. மறுபடியும் ஆடா. ஓகே, இது வரைக்கும் நம்ம நல்ல சாராக இவங்களெல்லாம் கோர்த்து விட்டோம்ல. இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டோன்டி சார், அது என்ன நடந்தாலும் கண்டுக்காத ஒரு சார். இந்த பையன் விட்டு அடிக்கிறான் சார், இந்த பொண்ணு விட்டு அடிக்குது, நான் கண்டுக்க மாட்டேன் அப்படி சொல்லிட்டு உட்காந்துருப்பேன். எப்படி யாரும் விட்டு அடிக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு சும்மா உட்காந்துக்கலாம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். எங்கள் ஸ்கூலில், உங்கள் ஸ்கூலில், எல்லா ஸ்கூல்லையும் நடக்கும் இந்த மாதிரி ஷேருங்கெல்லாம் இருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ நான் சும்மா பார்க்குற மாதிரி பார்ப்பேன். அந்த பிள்ளை கூட பிட் அடிக்குது, கடைசி பிள்ளை. நான் கோத்து விட்டோமா? பாருங்க எப்படி பிட் அடிக்குதுன்னு. ஓகே, நானும் ரொம்ப நேரம் விளையாடிட்டேன். இது கண்டுபிடிச்சாதான் வரும் போல். இப்போ நம்ம நல்லா சர்தா அந்த மாதிரி பிட் அடிச்சுன்னா பட்டுன்னு மாட்டிப்போம். சரி மாட்டிப்பா, சொல்லிட்டேன். கிளம்பு பாப்பா, நீ வீட்டுக்கு போ. யாருமே இல்லை, நீ எங்கே பார்த்து பிட் அடிக்கிறா? அந்த பாப்பா வச்சுன்னு போன பாப்பாரை பார்த்து இந்த பாப்பா எழுதுனா அது எவ்வளோ பெரிய கேடியாக இருக்கும். அங்கே பாருங்கள், நீ ஒன்னாலாம் ஃபஸ்ட்டே விட்டுட்டேன், நீ மாட்டிக்கிட்ட மறுபடியும் போ. பாடா, இன்னைக்காச்சும் ஒரு நல்ல சம்பளத்தை கொடுங்கடா. சூப்பர்ரா, நல்ல பசங்கடா நீங்கள். மறுபடியும் ஆடு. ஓகே, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது சந்தோஷ். லவ் யூ ஆல். டாட்டா, பை பாய். ஏன்னா ரொம்ப நேரம் அந்த கேமை போட்டால் அவங்களுக்கும் போர் அடிச்சிடும், விளையாடுற எனக்கும் போர் அடிச்சிடும். ஓகே, பை பாய்.